லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த ஆராதனையின் முடிவில் CA கூட்டம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நடைபெறும். ஸ்தோத்திர வாலிபர்கள் எல்லாரும் தவறாமல் பங்கெடுங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், சேர்ந்து நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் நம்மோடு பேசணும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் என்னோட பேசணும். ஆவியானவருடைய சத்தத்தை நான் கேட்கணும். எல்லாரும் கைகளை உயர்த்தி கேளுங்க. உங்கள் சத்தம் மட்டும் உயரட்டும். ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் சத்தத்தை கேட்க வாஞ்சிக்கிறோம். ஆவியானவரே, உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறீங்க. ஆவியானவருடைய சத்தம் கேட்கட்டும். வாய்களை திறந்து எங்கள் இருதயங்களை உமக்கு நேராக்கும். ஆண்டவரே, எங்கள் செவிகளை திறங்கப்பா, இருதயங்களை திறங்கப்பா. உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கட்டும். பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. ஆவியானவர் தாராளமாக எங்களோடு பேசுங்க. ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு இடம் கொடுப்போமாக, இடம் கொடுப்போமாக. கொஞ்சம் சத்தம் உயர்த்தி, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஆமென், 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 ஆமென். ஆவியானவர் எங்களுக்குள்ள கிரியை செய்யுங்கப்பா. வசனங்கள் மூலமா கிரியை செய்யுங்கப்பா. கேட்கிற நிலையில் அல்ல, கை கொள்ள கிருபத்தாங்க, கை கொள்ள கிருபத்தாங்க. நீர் மாத்திரம் உயர்த்தப்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தெரிந்த வேத பகுதி அநேக முறை நாம் தியானித்திருப்போம், வாசித்திருப்போம், பல செய்திகளை கேட்டிருப்போம், பல செய்திகளை நாம் கொடுத்திருப்போம். இந்த கால நேரத்திலும் கர்த்தர் நமக்கு இந்த வேத பகுதியை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறான். போகிற வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டான். இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை நியாய சாஸ்திரி கேட்ட கேள்விக்கு பதிலாக அவனுக்கு சத்தியத்தை விளங்க பண்ணுவதற்கு இந்த ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். காயப்படுத்தி விட்டார். அவனை விட்டு போய்விட்டார்கள். உதவி செய்ய ஒருவரும் இல்லை. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த அனுபவத்தை நாம் கடந்தே ஆக வேண்டும். காயப்படுகிற ஒரு அனுபவம். இந்த செய்தியை கர்த்தர் உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் இந்த அனுபவத்தை அவன் வாழ்க்கையில் சந்தித்தான். அவனுக்கு உதவி செய்ய ஆசாரியனும் இல்லை, லேவியனும் இல்லை. சமாரியன் வந்து உதவி செய்ததை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவியத்தில் இந்த பாதை ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு வரும். இது இல்லை என்று ஒருவரும் நாம் சொல்ல முடியாது. இந்த அனுபவத்தை நாம் கடந்தே ஆக வேண்டும். இவன் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அகப்பட்டான், அதற்கு பிற்பாடு காயப்பட்டு போனான். இந்த வசனத்தை நல்லா வாசித்து பாருங்க. அகப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களில் நாம் அகப்படும் போது நாம் காயப்பட்டு போகிறோம். இந்த மனுஷன் அகப்பட்டான், காயப்பட்டான். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை கிருபையாய் காக்க வேண்டும். கள்ளன் என்று சொல்லும்போது சாத்தானை குறிக்கிற ஒரு வார்த்தை. பிசாசு எப்பொழுதும் நம்முடைய நலனை அவன் விரும்புவதில்லை, நம்முடைய நலனில் அவன் அக்கறை கொள்வதில்லை. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த உலகத்தில் ஒரு எதிராளி உண்டென்றால் அவன் பிசாசு மாத்திரமே. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு எதிராளி, நாம் எதிர்க்க வேண்டிய, விரட்ட வேண்டிய, போராட வேண்டிய ஒன்று எதுவென்றால் அதுதான் பிசாசு, பிசாசின் ராஜ்யம். ஸ்தோத்திரம். இதோடு நமக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில்
தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரம் நாம் காயப்பட்டு போகிறோம். இந்த மனிதன் காயப்பட்டது போல அநேக சூழ்நிலைகளில் பிசாசு மனிதர்களை காயப்படுத்துகிறான், குற்றுயிராக விட்டு போகிறான். குற்றுயிர் என்று சொல்லும்போது ஸ்தோத்திரம், மிகுந்த வேதனைக்குரிய அந்த அனுபவம். சாத்தானுடைய நோக்கம் என்னவென்றால் நம்மை மிகுந்த வேதனைக்குள்ள தள்ளிடுவான். உங்க வாழ்க்கையில் நீங்க மிகுந்த வேதனைக்குள்ள போறீங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை காயப்படுத்தி மிகுந்த வேதனைக்குள்ள தள்ளி கொண்டு போகிறது. இன்னும் கொஞ்சம்தான் அவனுக்கு ஜீவன் இருக்கு, பாதி ஜீவன் தான் இருக்கு, பாதி ஜீவன் போய்விட்டது. அதான் குற்றுயிராக்கப்பட்ட நிலைமை, மரணத்தை எதிர்பார்த்திருக்கிற ஒரு நிலை. அந்த நிலையில், அந்த வேதனையான நிலையில் ஸ்தோத்திரம், கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற வேதனையான தருணங்கள், நெருக்கமான தருணங்களில் ஆண்டவருடைய உதவி நமக்கு இல்லாதிருக்கும் என்றால் நாம் இன்றைக்கு இந்த இடத்தில் இருந்திருக்க முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் கர்த்தருடைய உதவி எனக்கு கிடைத்திருக்கிறது? எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு வினாடியிலும் கர்த்தருடைய உதவி நமக்கு இருக்கிறபடியினால் தான் நாம் இன்றைக்கு கர்த்தரை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் சமாரியனை அனுப்பி சத்திரத்திற்கு கொண்டு போகிறார். சத்திரம் சபைக்கு அடையாளமாக இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். அந்த சத்திரத்திலே அவனுக்கு வைத்தியம் செய்யப்படுகிறது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய சபைக்குள்ள நம்மை கொண்டு வருவது எதற்காக வென்றால் நமக்கு சிகிச்சை கொடுப்பதற்காக. நீங்க உலகத்தில் பல காயங்களாக, உங்க வாழ்க்கையில் பலவிதமான காயங்களை நீங்கள் ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த வாரத்தின் முதல் நாள் தேவ சமூகத்துக்கு வர்றீங்க. இங்கே கொடுக்கப்படுகிற சிகிச்சை ஆகிய வார்த்தை, ஆமென், ஆராதனை, ஜெபங்கள் உங்கள் காயங்களை ஆற்ற வல்லமை உள்ளது. உங்கள் காயங்களை ஆற்றக்கூடிய மருந்து சத்திரமாகிய சபையில இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, உங்க குடும்பத்தில் பிரச்சனை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டம், மிகுந்த வேதனைக்குள்ள, காயப்பட்டு போன சூழ்நிலைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. ஆனா எங்க வந்து உங்களுக்கு சிகிச்சை, உங்களுக்கு வைத்தியம் எங்க கிடைக்கும் என்றால் உலகத்தில் அல்ல, தேவ சபையில கர்த்தர் அதற்கான சிகிச்சையை வைத்திருக்கிறார். எந்த வியாதிக்கும் பரிகாரம் தேவ சமூகத்தில் இருக்கிறது. சபை ஒரு வைத்திய சாலை. ஸ்தோத்திரம். சபை ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி. இங்கே வருகிறவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். சரீரத்தில் மாத்திரமல்ல, மன ரீதியாகவும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அதுதான் பைபிள் சொல்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அங்கே இவனுக்கு தேவையான வைத்தியங்களை செய்ய சொல்லி அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் 35ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தந்ததை காட்டிலும் அவருடைய ராஜ்யத்திற்காக நாம் அதிகமாய் செலவழிக்க, ஆமென், அதிகமாய் செய்வதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சத்திரக்காரன், ஊழியக்காரர்களாகி எங்களை கர்த்தர் எதற்காக வச்சிருக்கிறார்னா தந்ததை மாத்திரம் செயல்படுத்த அல்ல, அதிகமாய் செய்ய கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். ஆண்டவரே, நீர் தந்ததை வைத்து செய்வதற்கு மாத்திரமல்ல, அதிகமாய் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அதிகமாய் செலவழித்தால் திரும்பி வரும்போது நான் அதை தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்காக நாம் எதை செய்கிறோமோ அது எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நமக்கு பலனை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் தந்த நிலையில் மாத்திரம் உமக்கு பயன்படாதபடி அதிகமான நிலையில் நாங்கள் உமக்கு பயனுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எத்தனை பேர் அந்த விருப்பம் இருக்கிறது? அந்த வார்த்தை ரொம்ப எனக்கு பிடித்திருந்தது. அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால், ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக, ஆமென், அதிகமாக நம்ம செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் தந்த கிருபைகளை மட்டும் வைத்தல்ல, இன்னும் அவர் தந்த பலன் இன்னும் அதிகமாக செலவழிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அந்த காயங்கள் ஆற்றப்படுகிற இடம்,
வைத்தியசாலையாகிய சபை. நீங்கள் ஒவ்வொரு வாரம் சர்ச்சுக்கு வரும்போது உங்கள் காயங்கள் ஆற்றப்படுகிறது, நீங்கள் குணமாக்கப்படுறீங்க, நீங்கள் சுகமடைகிறீர்கள், நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்கிறீர்கள், நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். தேவ சபையில் உங்களுக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆவிக்குரிய ஜீவியத்தில் இப்படி இந்த மனுஷன் இவன் காயப்பட்டது போல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தருணங்களில் சத்துரு பிசாசு நம்மை காயப்படுத்தி விடுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, ஏன் காயப்படுத்துகிறார்கள், ஏன் காயப்படுத்துகிறார்கள்? ஸ்தோத்திரம். ஒரு 4 குறிப்புகளை நாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த செய்தி மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காயங்களை ஆற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். முதலாவதாக 105 சங்கீதம் 18வது வசனம். 105 சங்கீதம் 18வது வசனம் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. யோசேப்பு வாழ்க்கையில் அவன் காயப்பட்டு போனான். அவன் சகோதரர் காயப்படுத்தினார்கள். ஸ்தோத்திரம். அவன் எதிர்பார்த்த இடத்திலிருந்து அவனுக்கு ஒத்தாசை கிடைக்கவில்லை. அந்த பிரதானிகளுடைய தலைவன், பானபாத்திரக்காரனுடைய தலைவன் அவனை மறந்து போனான். அவன் வாழ்க்கையில தீராத காயம். போத்திபார் வீட்டில் காயப்பட்டான். ஸ்தோத்திரம். வாழ்க்கை முழுவதும் காயங்கள் தான். 13 ஆண்டுகள் அவன் வாழ்க்கை காயப்பட்டு போன ஒரு வாழ்க்கை. ஆனால் ஏன் அவன் காயப்பட்டு போனான், அல்ல ஏன் காயப்படுத்தினார்கள்? ஸ்தோத்திரம். முதல் குறிப்பு, எதிர்கால வாசலை அடைப்பதற்காக. எதிர்கால வாசலை அடைப்பதற்காக இந்த யோசேப்புக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. எங்கேயும் போக முடியாது. இரும்பு கம்பிகளுக்கு இடையில அவனுடைய வாழ்நாள் அடைபட்டிருந்தது. அவன் பிராணன் என்றால் அவன் வாழ்க்கை, அவன் வாழ்நாள். ஸ்தோத்திரம். இரும்புக்கு இடையில அடைக்கப்பட்டிருக்கிறது. எங்கேயும் போக முடியாது, எதையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். எதிர்கால வாசலை சத்துரு அடைப்பதற்காக அவனை காயப்படுத்தினார்கள். மனிதர்களை பிசாசு எழுப்பி அவன் வாழ்க்கையில காயங்களை உண்டாக்கினான். எதிர்காலம் என்று சொல்லும்போது உங்களுடைய வளர்ச்சி, எதிர்காலம் என்று சொல்லும்போது உங்களுக்கான பெரிய ஆசீர்வாதங்கள், எதிர்காலம் என்று சொல்லும்போது உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தின் நிறைவேறுதல், இதையெல்லாம் சத்துரு இந்த வாசலை அடைப்பதற்காக அவனை காயப்படுத்துகிறான். சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது இந்த எதிர்கால வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. இவன் சிங்காசனத்துக்கு வருவான், தரிசனம் நிறைவேறும் என்பதற்கான அறிகுறி இல்லை. ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய நன்மைகளை, பெரிய ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க கூடாதபடிக்கு கடினமான சூழ்நிலைக்குள் உங்களை சத்துரு அடைத்து வைப்பான். வியாதி என்கிற ஒரு கடினமான சூழ்நிலை, இரும்பு கம்பிகளுக்கு இடையில் அவன் ஜீவன் அடைப்பட்டு இருந்தது. உங்க வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்துல அடைப்பட்டு இருக்கிறதா? போராட்டத்துக்கு இடையில் அடைப்பட்டு இருக்கிறதா? தாங்க முடியாத மன வேதனைக்குள்ள, மன அழுத்தத்துக்குள்ள அடைபட்டிருக்கிறதா? தீராத கடன் பிரச்சனையில் அடைபட்டிருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளே, இவனை ஏன் காயப்படுத்தினார்கள் என்றால் எதிர்கால வாசல் அடைக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் சத்துரு உங்களை காயப்படுத்துறது எதற்காக தெரியுமா? உங்க எதிர்காலத்தை பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. உங்க எதிர்காலத்துல உங்களுக்கான பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க அடையக்கூடாது. உங்க சந்ததி மேன்மையான தேவ திட்டத்தை நிறைவேற்றி விடக்கூடாது என்பதற்காக சத்துரு தந்திரமாக உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். உங்களை வேதனைக்குள்ள கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இந்த வேதனையில நீங்க ஆழ்ந்த வேதனைக்குள்ள போனீங்கன்னா உங்களால ஜெபம் பண்ண முடியாது. ஒரு லெவலை தாண்டி நீங்க கவலைப்பட்டு பாருங்க, உங்களால ஆராதிக்கவே முடியாது. சோர்ந்து போய் விடுவீர்கள். ஆகவே தான் எவ்வளவு கவலைகள் பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவர் சமூகத்தை விட்டு விடாதபடி அடிக்கடி தேவ சபையில் வந்து உங்களை ரீசார்ஜ் பண்ணி கொள்ளும் போது, ஆமென், எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்குள்ள தருகிறார்.
கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பயங்கரமான கடினமான சூழ்நிலைக்குள்ள அவன் வாழ்க்கை அடைபட்டிருக்கிறது. வாசலையே சத்துரு அடைச்சது போல இருக்கு. இவன் தரிசனத்தின் நிறைவேறுதலுக்காக பிரயாசப்படல. சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தா போதும், அந்த முடிவுக்கு வந்துட்டான் யோசேப்பு. என்னை நினைத்து எனக்கு உதவி செய்யும் என்று பானபாத்திரக்காரனுடைய தலைவனிடத்தில் அவன் வேண்டிக் கொண்டான். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும். நீ என்ன மறந்துடாதப்பா, இந்த இடத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். அவன் எதிர்காலத்தை பெருசா ஒன்றும் கனவு காணலை, ஏன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவன் பொறுமையோடு இருந்தான். இந்த இடத்துல அவன் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு கேட்கல, என்னை எப்படியாவது விடுதலை ஆக்கியிருப்பா. ஸ்தோத்திரம். நான் ஒரு சாதாரணமான மனுஷனா வாழ்ந்துட்டு போறேன். தேவனுடைய பிள்ளைகள், அநேக நேரம் நீங்க காயப்படும் போது உங்க மனசு என்ன சொல்லுகிறது? நான் எல்லார போல ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டு போறேன், ஏதோ கொஞ்ச காலம் உலகத்துல வாழ்ந்து ஓட்டத்தை முடிப்போம், பெருசா எதையாவது சாதிக்கணும், ஆண்டவர் வச்சிருக்கிற மகிமையான திட்டத்தை நிறைவேற்றணும் என்கிற எண்ணம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில குறைந்து போயிருக்கலாம் அல்லது இல்லாமல் போயிருக்கலாம். ஒரு சாதாரண நபராய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கல. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனிடத்தில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறித்தும் ஆண்டவரிடத்தில் ஒரு மகிமையான திட்டம் இருக்கிறது. ஒருவர் கூட இந்த இடத்துல இருக்கிறவங்க நீங்க சாதாரணமான நபர் அல்ல, கர்த்தருடைய கரத்தில் பயன்பட வேண்டிய பாத்திரங்கள். ஆமென். அநேக காயங்கள் உங்க வாழ்க்கையை சோர்ந்து போக பண்ணி இருக்கிறது. எதிர்கால வாசலை அடைப்பதற்காக மனிதர்கள், உலகம், பிசாசு உங்களை காயப்படுத்தலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்க மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறனால எவ்வளவு சூழ்நிலை உங்களை அடைச்சி வைக்க நினைச்சாலும் கர்த்தர் உங்களுக்காக அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பார், அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பார். உங்க ஆள் மனதில் இருக்கிற வாஞ்சையை கர்த்தர் அறிவார். உங்க மனதின் ஆழத்தில் இருக்கிற வாஞ்சையை கர்த்தர் அறிவார். ஆமென். ஸ்தோத்திரம். யோசேப்பு தற்கால விடுதலையைத்தான் விரும்பினான். எதிர்காலம் அது கர்த்தர் காமிச்சாரு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில இரும்பு கம்பிகளுக்கு இடையிலிருந்து வெளியே வந்தா போதும் நினைக்கிறான். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. அவன் வெளியே வர்றதுக்கு கேட்டா கர்த்தர் ராஜாவுக்கு முன்னால் அவனை கொண்டு போய் நிறுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையில நீங்க காயப்பட்டு, ஸ்தோத்திரம், உங்க இலக்கை நீங்க அடைய முடியாதபடி, உங்க தரிசனத்தின் நிறைவேறுதலுக்காக நீங்க பிரயாசப்படக்கூடாதபடி அல்லது காத்திருக்க கூடாதபடி, மங்கி எரிகிற ஒரு விளக்கை போல அணைந்து போகக்கூடிய ஒரு நிலையில் உங்க வாழ்க்கை அப்படி சற்று பலவீனப்பட்டு இருந்தால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இரும்பு கம்பிகளுக்கு இடையில இருந்த அந்த யோசேப்பின் ஜீவனை கர்த்தர் வெளியே கொண்டு வர்றார். இன்னைக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தருவாராக. எதற்குள்ள உங்க வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு வெளியே வாங்க. வலது கையை உயர்த்தி எல்லாரும் கேட்போம். ஆமே. எந்த இடத்துல ஆமேன் உங்க வாழ்க்கை அடைக்கப்பட்டு இருக்கிறது, ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ள உங்க வாழ்க்கை அடைபட்டு இருக்கிறது, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஆமேன். உங்க எதிர்கால வாசல் அடைக்கிறதுக்காகத்தான் சத்துரு இப்படி உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறான், கொண்டு வர்றான். ஆனா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிறவர். ஒரு விசை நல்ல கைகளை உயர்த்தி எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்காக நீர் வைத்திருக்கிற எல்லா வாசல்களையும் திறப்பீராக. வலது கை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து போய்விடாதபடி, ஆமென், ஸ்தோத்திரம், எங்க வாழ்க்கை சரித்திரமாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒரு சரித்திரமாய் மாறுவதாக.
ஏதோ ஒரு நிகழ்வா அது நடந்து முடிஞ்சது போல இல்லாம ஒரு சரித்திரமாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. எதிர்கால வாசலை அடைப்பதற்காக காயப்படுத்துகிறார்கள். என் வாழ்க்கையில் வந்த எல்லா காயங்களும் எதிர்கால வாசலை எப்படியாவது அடைக்கணும், தேவன் வச்சிருக்கிற தரிசனத்தை எப்படியாவது மூடணும் தான் எல்லாம் நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் விடலை, சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர். இரண்டாவதாக ஏன் காயப்படுத்துகிறார்கள்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். சேர்ந்து வாசிப்போம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இந்த பெண்ணினால் இந்த அன்னாளை பயங்கரமா காயப்படுத்திட்டான். எப்பெல்லாம் ஆலயத்துக்கு போகும்போது ஸ்தோத்திரம், இந்த எல்கானா அன்னாளுக்கு 2 பங்கை கொடுக்கிறான். ஸ்தோத்திரம், இரட்டிப்பான பங்கு. ஏனென்றால் இவளை அதிகமாய் நேசித்தான். இவளுக்கு குழந்தை இல்லை. இவளுடைய துக்கத்தில் அவனுடைய ஆறுதல் ஒரு பக்கம் இவளுக்கு இருந்தது. ஸ்தோத்திரம், பயங்கரமான காயங்கள் கூட இருந்து ஒரே வீட்டில் இருந்து இவளை அவள் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். இது ரொம்ப கஷ்டமான ஒரு அனுபவம். ஒரே இடத்துல காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் 24 மணி நேரமும் மாறி மாறி முகத்தை பார்க்கணும். பார்க்குற நேரம்லாம் இவளை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். ஸ்தோத்திரம், மனமடிவானால். ஏன் காயப்படுத்தினார்கள் இந்த அன்னாளின் வாழ்க்கையை? ஸ்தோத்திரம், 2வது குறிப்பு, நகர விடாமல் வைத்து ஆசீர்வாதங்களை தடுப்பதற்காக. அதாவது இருக்கிற இடத்தை விட்டு மூவ் பண்ணிடக்கூடாது. ஆலயத்துக்கு போனால் ஆசீர்வாதம் வந்துடும். அதான் எலும்ப விடாமல் அல்லது நகர விடாமல், மூவ் ஆக விடாம, இருக்கிற சூழ்நிலையை விட்டு உங்களை எலும்ப விடாம ஆசீர்வாதங்களை தடுப்பதற்காக உலகம் உங்களை காயப்படுத்துகிறது. சத்ரு உங்களை காயப்படுத்துவான். இப்படியே இவ பலவீனத்தையே நினைச்சு அழுது அழுது வீட்டிலே இருக்கட்டும், இல்லாமைய நினைச்சு அழுது வீட்டிலே இருக்கட்டும். இதான் சத்ருவினுடைய தந்திரம். உங்க பிரச்சனையை பெருசா காண்பித்து ஆலயத்துக்கு வர விடாம, ஜெபம் பண்ண விடாம அப்படியே வீட்டில் இருக்க வச்சிருவான். பெண்ணினாளுடைய திட்டம் என்ன? அன்னாள் தன்னுடைய பலவீனத்தை, இல்லாமையை பார்த்து அவள் சோர்ந்து போகணும். அதையே பார்க்கணும். எது இல்லையோ அதையே பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு இவளை காயப்படுத்தினாள். உங்களை ஏன் காயப்படுத்துகிறாங்க? உங்க இல்லாமையை நினைச்சு நீங்க வருத்தப்படணும். ஆசீர்வாதங்களை தடுக்கணும். நீங்க கொஞ்சம் மூவ் ஆனீங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் தேவனுக்காக எழும்பி பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேரும். ஆனா அந்த சூழ்நிலையை விட்டு உங்களை மூவ் ஆக விடாமல், நகர விடாமல், ஆமென், முன்னேற விடாமல், எழும்ப விடாமல், ஆசீர்வாதங்களை தடுப்பதற்காகவே சத்ரு நம்மை காயப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்போ காயப்படுத்தும் போது நம்முடைய கவனம் எங்க போகும்னா, காயப்படுகிற அந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம கவனம் இருக்கும். பிரச்சனையில தான் நம்ம கவனம் செலுத்துவோம். ஆசீர்வாதத்தை பார்க்கறத மறந்துடுவோம். 121ஆம் சங்கீதம் 1 வசனம் தெரிந்தவங்க சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு காயங்களை உங்க மனதில் நீங்க வைத்திருந்தாலும், ஆமென், ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறார். அன்னாளின் காயம் ஆற்றப்பட்டது. யோசேப்பின் காயம் ஆற்றப்பட்டது. 30 வயதுல பார்வோனுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தி அவன் காயங்கள் எல்லாம் ஆற்றப்பட்டது.
தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாளின் காயம் ஆற்றப்பட்ட இடம் தேவ சபை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. ஆண்டவருடைய ஆலயத்தின் மகிமை அதுதான். துக்கமா வந்தீங்களா, நீங்க போகும்போது சந்தோஷமா போவீங்க. ஆண்டவரை உண்மையை ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோட கேளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்து அனுப்புவார். ஸ்தோத்திரம். பலவீனத்தையே பார்க்க வைப்பான். சத்துருவினுடைய தந்திரம் அதுதான். இல்லாமையை பார்க்க வைப்பான். போராட்டங்களையே பார்க்க வைப்பான். ஸ்தோத்திரம். எது நமக்கு சொல்யூஷனோ, தீர்வுக்கு நேரா நம்மளை மூவாக விடமாட்டான் பிசாசு. இந்த அன்னாளுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் எங்க இருந்து? ஆலயத்தில் வந்து செய்த பொருத்தனையின் ஜெபத்துல தான் அந்த சொல்யூஷன் இருந்து. உங்க வாழ்க்கையின் பிரச்சனைக்கு ஆண்டவர் எங்க தீர்வை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். சில வாரங்களுக்கு முன்னால கேர்சல் பாடத்தில் எடுத்து கொடுத்தேன். யோபுவின் விடுதலை சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் ஜெபத்தில் வைத்திருந்தார். அன்னாளுக்கான அற்புதத்தை ஆண்டவர் ஆலயத்தில் வந்து பொருத்தனை செய்து ஜெபிக்கும் ஜெபத்தில் வைத்திருந்தார். உங்களுக்கான விடுதலையும் அற்புதத்தையும் கர்த்தர் எதுல வைத்திருக்கிறார் யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா கர்த்தர் கிரியை செய்வார். எல்லாருக்கும் கர்த்தர் ஒரே நிலையில் கிரியை செய்கிறவர் அல்ல. அதனால தான் ஒவ்வொருத்தருடைய சாட்சிகளும் வித்தியாசமா இருக்கு. இந்த சபையில் இருக்கிற நூற்றுக்கணக்கான விசுவாசிகளை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வித்தியாசமாய் கிரியை செய்கிறவர், வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கிறவர். அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தீர்வுக்கு நேராக நம்மை மூவாக விடமாட்டான் பிசாசு. ஏன்னா அங்க போன அற்புதம் நடந்துரும். ஆகவே துக்கத்திலேயே நம்ம உட்கார வச்சு அளவைத்து சிலர் பிரச்சனைக்கான தீர்வை யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். எல்லாருக்கும் ஆண்டவர் நல்லபடியாக வாழ்க்கையை கொடுத்துருக்கார், எனக்கு மட்டும் கடவுள் இப்படி வச்சுட்டார் அப்படின்னு இவர்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இது என்ன தெரியுமா? நம்மை காயப்படுத்துவது எதற்காகனா, இப்படி நீங்கள் சொல்யூஷனை கண்டுபிடிச்சா வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அந்நாள் தீர்வுக்கு நேராக மூவாகவே விடலை. கடைசியா ஒரு நாள் வர்றா. ஆலயத்துக்கு பல தடவை வந்தாலும் இந்த தடவை பொருத்தனையோடு வந்தால் அற்புதத்தோடு திரும்பி போனாள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பொருத்தனையோடு ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா அற்புதத்தோட திரும்பி போகலாம். எல்லாரும் சொல்லம்மா, பொருத்தனையோடு ஆலயத்துக்கு வந்தா அற்புதத்தோட திரும்பி போகலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்வார் இதெல்லாம் நமக்காக. தீர்வுக்கு நேராய் நகர விடாமல் தடுத்து கொண்டே இருப்போம். ஆலயத்துக்கு வரும்போது, ஆலயத்துக்கு வந்த ஆசீர்வாதம் வரும். ஆனால் அதை தடுக்கிறதுக்கு பல காயங்களை உங்கள் வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வர்றான். ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை காயப்படுத்திகிட்டே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சோர்வாயிருவீங்க. சனிக்கிழமை வரைக்கும் வராத பிரச்சனை ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும். காயங்கள் உங்களை மூவாக விடாது. ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போக விடாமல் தடுக்கிறது என்ன தெரியுமா? உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த காயங்களை நீங்கள் யோசித்து கொண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே போக முடியாது. மனிதர்களால், பிசாசினால், சூழ்நிலைகளால் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நான் அதான் முதல்ல சொன்ன, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த பாதையை ஏதோ ஒரு இடத்துல நம்ம கடந்தே ஆக வேண்டும். எல்லாரும் இதை கடந்திருப்போம். ஆகவே இதையே நாம் நினைத்து வருந்தி கொண்டு இராதபடி, பாடுகள் வழியா நம்ம போனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோட கூட இருந்து நடத்துவார். ஒவ்வொரு டைம்லையும் கர்த்தர் அழகா நடத்துவார். ஸ்தோத்திரம். ஆகவே உங்க வாழ்க்கையில ஏன் காயப்படுத்துகிறார்கள்? நீங்க இந்த பலவீனத்தையே பார்த்து இதிலே உட்கார்ந்துடணும். தீர்வுக்கு நேரா நீங்க போயிடக்கூடாது, நீங்க மூவ் ஆயிடக்கூடாது, நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடக்கூடாது, விடுதலையை பார்த்து விடக்கூடாது என்பதுல சற்று கவனம் உள்ளவனா இருப்பான். நீங்க தனியா இருக்கும்போது எதை யோசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க.
குடும்பமாக இருக்கும்போது எதை யோசிக்கிறீங்க? அதிகமாக பிரச்சனைகளை யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் தீர்வுக்கு நேராக நகர முடியாது. அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் சிந்தனையும் வார்த்தைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்கள் காயப்பட்ட அனுபவங்களே யோசித்து பேசிட்டு இருந்தா ஆமென், உங்களுக்காக வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்நாள் எல்லாத்தையும் புறம்பே தள்ளிட்டு என்னானாலும் பரவாயில்ல ஆலயத்துக்கு போயிடுவோன்னு வந்து பொருத்தனை செய்த போது அப்புறம் ஆமென் ஸ்தோத்திரம், இவளை ஹர்ட் பண்ணுறதுக்கு, இவளை காயப்படுத்துறதுக்கு பெண்ணினால் இருக்கிறாள். தொடர்ந்து அதை செஞ்ச போதும் அவள் அதுக்கப்புறம் பொருத்தனை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனா பாருங்க, அவள் துக்கமெல்லாம் மாறியது. இப்போ என்ன சொன்னாலும் இவளுக்கு பிரச்சனை இல்லை. அந்த லெவலுக்கு கர்த்தர் அன்னால கொண்டு வந்துட்டார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆலயத்தில் வந்து வளருகிறவங்க, நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம் ஒரு லெவலை தாண்டும் போது, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது, ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவரோட நெருங்க ஆரம்பிக்கும் போது, அதுக்கப்புறம் எவ்வளவு காயங்கள் நமக்கு வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாதபடி, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் பொருட்படுத்தாதபடி, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் மேலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு வார்த்தை அனைத்திற்கும் பதிலை சொல்லுகிறது. 1 சாமுவேல் 1:18 கடைசி. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. வீட்டுக்கு போன பிரச்சனை ஒன்றும் மாறலை. பெண்ணினால் ஏற்கனவே இருந்தது போல தான் இருக்கிறான். ஆனால் இவளுக்குள் மாற்றம் வந்தது. சில பிரச்சனைகளை உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் மாறிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை ஜெயிக்க முடியாது. கை உயர்த்தி புரிஞ்சவங்க அல்லையா சொல்லாமா? சில பிரச்சனைகளை நம்மளால் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. பெண்ணினால் மாற்ற அண்ணாலால் முடியாது. அதுக்காக போய் ஜெபம் பண்ணலை. இவள் தன்னுடைய அற்புதத்துக்காகத்தான் நிற்கிறா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் சூழ்நிலைகளை சாதகமாக மாத்திரைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத விட ஆவியானவற்றை அந்த உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு, உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எந்த சூழ்நிலை எதிராக நின்னாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பா. அல்லேலூயா சொல்லலாமா? பிரச்சனைகள் மாறுதோ மாறலையோ உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துடும். ஜெபம், நான் அடிக்கடி சொல்றது தான், ஜெபம் யாரை மாத்துதோ இல்லையோ நம்ம வாழ்க்கையை மாத்திரும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா உங்க ஜெபத்தினால யார் மாறுறாங்களோ மாறலையோ நீங்க மாறிடுவீங்க. அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கான பலனை ஆண்டவர் நமக்கு தந்துருவார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? வீட்டில் வாசித்து பாருங்க இந்த அதிகாரத்தை. அதே வீட்டுக்குள்ள மறுபடி போறா, அதே சூழ்நிலையை மறுபடியும் சந்திக்கிறா. ஆனால் இப்போ அவ துக்கமா இருக்கல. ஏனென்றால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் சமூகத்தில் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டு இவளுக்குள் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்து விட்டார். ஆகாரை பார்த்து கர்த்தர் தூதன் சொல்றா, நீ திரும்பி போய் உன் நாச்சியார் இடத்துக்கு கீழே அடங்கியிரு. திரும்பி வந்தா அதே சாரால் தான். அந்த அம்மா ஒன்றும் மாறலை. அதே மாதிரி தான் இவளை ட்ரீட் பண்ணுறாங்க. தூதன் அங்கேயும் பேசி, சாராலே ஆகார் வெளியே போயிட்டா, ஆண்டவர் தான் பேசி தடுத்து கொண்டு வந்திருக்கிறார், நீ கொஞ்சம் அமைதியாக இரு, சாராலே நீ எதுவும் பேசாத அப்படின்னு கர்த்தர் அங்கே எதுவுமே சொல்லலை. நீங்கள் ஆதியாமத்தில் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இவளுக்கு பேசின ஆண்டவர் இவள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கலை. போய் அடங்கிருன்னு சொன்னா போதுமா? எதுக்கு வெளியே வந்தோம்? அந்த பர்பஸே நிறைவேறலையே. இப்போ உள்ள போற அதே சிச்சுவேஷன் தான், அதே சாரால் தான், அதே பிரச்சனை தான். ஆனால் இப்போ ஆகார் மாறிட்டா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் சோர்ந்து போக காரணம் என்ன தெரியுமா? நான் ஜெபம் பண்ணேன், ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே மாறல. நல்லா யோசித்து பாருங்க. அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு கர்த்தர் உங்களை மாத்தி இருப்பாரு. சில சூழ்நிலைகள் மாறாது. அந்த சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்வதற்கு நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருப்பார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லாமா? வேலை ஸ்தலத்தில் அதே பாஸ் தான், அதே மேனேஜர் தான், அதே மாதிரி திட்டுறாரு, அதே மாதிரி ஹர்ட் பண்றாரு. ஆண்டவரே மேனேஜரை மாத்த, அவர் மாறுதாரோ இல்லையோ அதே இடத்துக்கு தானே மறுபடி கொண்டு போறாரு. எதுக்காக? உங்களை கர்த்தர் மாற்றி உங்களை அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்திடுவார். இப்படியும் அற்புதம் செய்வார், அப்படியும் அற்புதம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த பாதைகள் நம்மளை ஒரு பக்கம் உருவாக்கிறோம்.
ஸ்தோத்திரம். நேற்றைய தினம் உபவாச ஜபத்தில் ஆண்டவர் சகிப்புத்தன்மைக்காக அதிகமாக ஜபம் பண்ண சொன்னார். அதிகமாக ஜபம் நடத்த ஒரு 15 நிமிஷம் அதுக்காக தான் ஜபம் பண்ணோம். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் 10 வருஷத்தில் 20 வேலை மாறிடுவாங்க. காரணம் சகிப்புத்தன்மை இல்லை. மேலே இருக்கிற அதிகாரி ஏதோ ஒரு கடினமாக பேசினா போதும், உடனே வேலையை விட்டு அடுத்த வேலை அப்படியே தாவிட்டே இருப்பாங்க. காரணம் சகிப்புத்தன்மை. நம்ம வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம் எந்த சூழ்நிலை வந்தாலும் பொறுமையோடு சகிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தர வேண்டும். ஆவியில பலனுள்ள மனிதர்கள் யார் தெரியுமா? எந்த அளவுக்கு சகிக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப ஆவியில பலம் உள்ளவர்கள். அல்லேலூயா. சகிப்பு தன்மையை கர்த்தர் நமக்கு தருவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலை மாறவில்லை. அதே வீட்டுக்கு அண்ணால் போறா, அதே சத்தத்தை மறுபடி கேட்கிறாள், அதே பிரச்சனை அவள் வாழ்க்கையில் மறுபடியும் வருகிறது. ஆனால் இப்பொழுது அவள் அளவில்லை. ஏனென்றால் கர்த்தர் எனக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ணிவிட்டார் என்கிற விசுவாசம் அவளுக்குள் இருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு வந்து பிரசங்கத்தை கேட்டு போறது எதற்காகனா, நீங்க போனோன்னு வீட்டில் ஒன்றும் பெருசா மாறாது. பிரசங்கத்தில் கேட்கும்போது பரவசமா இருந்த ஆண்டவரே, வீட்டுக்கு போனால் எல்லாமே அப்படித்தானே இருக்கு. அதே மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்கு. கர்த்தர் சொல்வார் அது அப்படித்தான் இருக்கும். நாம் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு பலனை தந்து அனுப்புகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அதான் மறுபடியும் சொல்றேன், ஜெபம் சூழ்நிலைகளையோ யாரையோ மாத்துதோ இல்லையோ நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஜெபம் பண்றவங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருப்பது அது உண்மை, அது நிச்சயம். மூன்றாவதாக யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோபு 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஸ்தோத்திரம். யோபு 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஏன் காயப்படுத்துகிறார்கள்? இந்த வசனங்கள் எல்லாம் இதெல்லாம் உண்மையானது, சத்தியமானது. இந்த யோபுவின் சிநேகிதர்கள் பேசுகிற வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அவனுடைய சிநேகிதர்கள் என்ன புரிந்து கொள்ளுதலில் இருந்தார்கள் என்றால், யோபு பாவம் செய்து யோபு தேவனை விட்டு விலகினால அவன் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கிறது என்று அவர்களுடைய புரிந்து கொள்ளுதல் இருந்தனால இவனுக்கு அதற்கேற்றபடி போதனைகளை கொடுக்கிறாங்க. இந்த போதனைகள் எல்லாம் உண்மை, சத்தியம். ஆனால் யோபு வாழ்க்கையில இது பொருந்தாது. ஏனென்றால் ஸ்தோத்திரம், கர்த்தர் அவனை காயப்படுத்தல, கர்த்தர் அவனை காயப்படுத்தல, கர்த்தர் அவனை சிட்சிக்கல, கர்த்தர் அவனை பாடுகளுக்குள்ள போவதற்கு அனுமதித்தார். நீங்க அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யோபுவை கர்த்தர் சிட்சிக்கவில்லை, யோபுவை கர்த்தர் அடிக்கல, கர்த்தர் காயப்படுத்தவும் இல்லை. காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். ஆனால் அந்த நிலைக்கு யோபு ஒன்றும் போகல. இவர்கள் நினைத்தாங்க இவ்வளவு கஷ்டத்துக்கு யோபு ஏன் போனான், அப்ப இவன் ஏதோ தவறு செஞ்சிருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு அதற்கேற்ற போதனையை கொடுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சிலருக்கு தவறான ட்ரீட்மெண்ட்ஸ் கிடைக்குதில்ல, இதுவா தான் இருக்கும்னு நினச்சி சரியாக அவங்க என்ன செய்யலை, செக் பண்ணாமல் ஸ்கேன் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா வேறு ஏதாவது சில நேரத்தில் நடந்துருது. அது மாதிரி இவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் தவறாக இருந்தனால அவனுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் அவனை ரொம்ப காயப்படுத்தி விட்டது. அவனுக்கு சொன்ன வார்த்தைகள் அவனை காயப்படுத்தி விட்டது. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஏன் காயப்படுத்துகிறார்கள்? ஆண்டவர் மேல் தவறான எண்ணத்தை நமக்கு உருவாக்குவதற்காக. இந்த யோபு வாழ்க்கையில் இவங்க பேசின எல்லா வார்த்தைகளும் ஆண்டவர் மேல இவனுக்கு ஒரு தப்பான எண்ணத்தை உருவாக்க வைத்தது. நீங்க இதுக்கு கீழே வாசித்து பாருங்க. யோபு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என் துக்கம் சொல்லி முடியாதுங்கிறான். கீழே நீங்க வாசிக்க வாசிக்க தன்னை ரொம்ப அவன் உடைச்சிட்டான். கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையில் இப்படி பண்ணிட்டாரா? ஸ்தோத்திரம். யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன மனுஷனை அடுத்த 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, முதல் வசனத்தை அவன் பிறந்த நாளை சபிக்கிறான். அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் அவன் புலம்ப ஆரம்பித்து விட்டான்.
வைராக்கியமா பேசின மனுஷன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றது வைராக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆண்டவர் மேல் அவனுக்கு இருக்கிற வைராக்கியத்தை அது காண்பிக்கிறது. கர்த்தர் எடுக்கல, சாத்தான் அனைத்தையும் எடுப்பதற்கு கர்த்தர் அனுமதித்தார். ஆனா அவனுடைய வைராக்கியத்தை எங்க பாருங்கள். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த மனுஷன் இவங்க பேச பேச அவனுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படி ஒரு ட்ரை ஆயிட்டே வருது. இவங்க அவனை போட்டு பாடா படுத்த இவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வருகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய செயல்களை யோபுவின் சிநேகிதர்கள் அறியாமல் பேசினார்கள். இன்னொரு விதத்தில் சொல்லன்னா, ஆவியானவருடைய நடத்துதலை அறியாமல் இந்த யோபுவின் சிநேகிதர்கள் அவனிடத்தில் பேசுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, சிச்சைய கர்த்தர் கொண்டு கொடுக்கல, பாடுகளுக்கு அனுமதி கொடுத்தார். யோபு வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை சிச்சிக்கல, பாடுகளுக்கு அனுமதி கொடுத்தார். ஏன்னா சாத்தான் வந்து கேட்குறான், நீர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறீர், சரி அதெல்லாம் எடுத்துக்கோப்பா. கடைசியாக சொல்கிறான், எல்லாத்தையும் தொட்டாலும் அவனை டச் பண்ணா தான் ஏதாவது நடக்கும். சரி, அவன் ஜீவனை மட்டும் நீ என்ன செய்யாத, எடுக்காத. நம்ம ஜீவனை எந்த பிசாசும் எடுக்காதபடி இதுவரை கர்த்தர் கையில கிருபையா காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நன்றி செலுத்த விரும்புறீங்க? எவ்வளவு ஆபத்து, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வியாதி, ஆனா கர்த்தர் ஒன்ன சொல்லி இருக்கிறாருங்க, நீ என்னனாலும் அவனுக்கு கொடு, எவ்வளவு சரீரத்துல பலவீனத்தினாலும் கொடு, அவன் ஜீவனை மட்டும் தொடாத. ஏனென்றால் அவன் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நீ ஒன்றை புரிந்து கொள்ளணும், அவன் வாயினால் என்னை ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டான். ஏன் ஜீவனை எடுக்காதன்னு கர்த்தர் சாத்தானுக்கு சொன்னார் தெரியுமா? யோபு 42 அதிகாரத்துக்கு வரும்போது அந்த யோபு ஒரு நாள் சொல்லுவான், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவா, நீர் செய்ய நினைத்தது. அவன் வாயாலேயே உன்னை அடிக்கணும்பா. சாத்தானை வந்து கர்த்தர் எப்படி அடிச்சாரு? யோபுவை பேச வச்சே சாத்தானை அடிச்சாரு. உங்க விசுவாச வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சாத்தானை அடிக்கிற சம்மட்டி அடி. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க விசுவாசத்தோட அறிக்கை செய்கிற, விசுவாசத்தோடு பேசுகிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும், ஒவ்வொரு வார்த்தைகளும் சாத்தானை அடிக்கிற ஆயுதங்கள். அதுதான். எந்த யோபுவை காலி பண்ண நினைச்சானோ அந்த யோபுவை வச்சு பிசாச ஆண்டவர் விரட்டினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ரொம்ப போராடி ஜோமணி எல்லாம் பிசாசு விரட்டல யோபு. அவன் சொன்ன வார்த்தையிலேயே ஓடிட்டான். நம்ம பேசுற விசுவாச வார்த்தைகள் பிசாச விரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தவறான எண்ணத்தை ஸ்தோத்திரம் உருவாக்குவதற்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. அது நம்ம துக்கத்தை இன்னும் அதிகமாக்கிறோம், நம்ம துக்கத்தை இன்னும் சொல்லி முடியாததாக்கிவிடும். ஸ்தோத்திரம். யோபுவின் சிநேகிதர்கள் அவங்க பேசின சத்தியங்கள் கரெக்டானது, ஆனா யோபுவுக்கு அது பொருந்தலை. ஸ்தோத்திரம். சிச்சையை தரல, விசுவாசத்திற்கான பரீட்சை ஆண்டவர் யோபுவுக்கு கொடுத்தார். ஆவியானுடைய நடத்துதலை அறியாமல் நாம் பிறருக்கு கொடுக்கிற ஆலோசனைகளும் தவறானதாக போய்விடும். சொல்ற காரியம் கரெக்டா இருக்கும், அந்த நபருக்கு அது பொருந்துமான்னு பாருங்க. ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் வித்தியாசமான நிலையில் கர்த்தர் ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். சத்தியம் ஒன்றுதான், வசனம் ஒன்றுதான், முழு உலகத்திற்கும் ஒரே வசனம் தான், சத்தியம் மாறாது. ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் கடக்கிற பாதைகள் வித்தியாசம் உண்டு. ஒவ்வொரு மனுஷனும் சந்திக்கிற பிரச்சனைகள்ல வித்தியாசம் இருக்கிறது. அதற்கு ஏற்றபடி ஆலோசனை கொடுக்க ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். இவன் போற பாதையை, இவனுடைய ஸ்தோத்திரம், இவனை கர்த்தர் நடத்துகிற விதத்தை அவன் சிநேகிதர்களால் புரிந்து கொள்ள முடியல. அதனால தான் அவனை துக்கப்படுத்திட்டே இருந்தாங்க. ஏன் நிறைய நேரம் காயப்படுத்திடுறாங்க மனிதர்கள்னா, கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையை அவர்களால் என்ன செய்ய முடியல, அறிய முடியல. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், தவறான எண்ணங்கள் தவறான வார்த்தைகளை பேச வைக்கிறது. யோபுவுக்கு ஸ்தோத்திரம், இவங்க பேசின வார்த்தையெல்லாம் ரொம்ப காயப்படுத்தி விட்டது. அவனே அவன் வாழ்க்கையை நொந்து கொள்ற அளவுக்கு போறான். ஸ்தோத்திரம். சில நேரம் அப்படிதான் பிசாசு காட்டுவான். என்ன பிரச்சனை நடந்தாலும்
நீ சர்ச்சுக்கு போனனால தான் இது நடந்துன்னுப்பான். உங்கள் மனசில் வேற எதுவுமே வராது. சர்ச்சுக்கு போகலன்னா அன்னைக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் சத்துரு கொண்டு வருவான். ஆமேன். நீங்கள் சொல்லணும், யோபுவை போல தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபுக்குள்ள சத்துரு என்ன எண்ணத்தை கொண்டு வந்திருப்பான் தெரியுமா? இவ்வளோ பலி செலுத்தினியப்பா, இவ்வளவு அழகா வர்ஷிப் பண்ணிய, இவ்வளோ ஆராதனை பண்ணிய, இவ்வளோ ஜோம் பண்ணிய, இவ்வளோ உண்மையா இருந்திய, உன் வாழ்க்கையில் இது நடக்கலாமா? அதுதான் சிநேகிதர்கள் சொல்றாங்க, நீ உண்மையா இருந்தா நடந்திருக்காது, நீ உண்மை இல்லாமல் போயிட்டேன்ட்டான். அவனை ரொம்ப காயப்படுத்தினார்கள். ஸ்தோத்திரம். தவறான எண்ணத்தை சத்ரு உருவாக்குவதற்காக ஆண்டவர் மேல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அதுக்காக யோபுவை காயப்படுத்துறாங்க, புலம்புறான். ஸ்தோத்திரம். யோபு 1:21 அவ்வளோ வைராக்கியமா சொன்னவன், இப்போ விசுவாசம் வைராக்கியம் அசைக்கப்படுவதற்கு சத்ரு முயற்சி எடுக்கிறான். ஆனா கர்த்தர் விடலை. ஆமென். அவன் ஜீவனை மட்டும் கர்த்தர் எடுப்பதற்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா அவன் ஜீவன் இருந்தாதான் சாத்தானுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். இந்த யோபு உத்தமத்தில் இன்னும் உறுதியாக இருக்கிறான். இந்த யோபு இன்னும் கர்த்தரை விட்டு விலகலை என்பதை சாத்தான் உணர்வதற்காக ஆமென் கர்த்தர் ஜீவனை காப்பாற்றி வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறார்னா ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஆமென் கடைசி வரை நாம் கர்த்தருக்காக உத்தமமாய் நிற்பதை சாத்தான் காண வேண்டும். அல்லேலூயா. என்ன முயற்சி எடுத்தாலும் யோபுவை மாற்ற முடியாது, அசைக்க முடியாது என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். இன்னைக்கு எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கை மூலமாக ஆமென் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நிரூபிக்கணும்னு விரும்புறீங்களா? வலது கை உயர்த்தி எல்லாம் கேட்போம். ஆண்டவரை யோபுவை போல எல்லா சூழ்நிலையிலும் கடைசி வர உத்தமத்தில் உறுதியா இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாம் கை உயர்த்தி கேட்போமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்மை விட்டு விலகாமல் ஆமென் உம்முடைய சமூகத்தை விட்டு விலகாமல் நிலைத்திருக்கிற கிருபையை தாங்க. ஆமென். நான்காவதாக 1 சாமுவேல் 30:6 ஏன் காயப்படுத்துகிறார்கள்? 1 சாமுவேல் 30:6 சேர்ந்து வாசிப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசம் ஆனதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஸ்தோத்திரம். ஏன் காயப்படுத்தினாங்க? ஸ்தோத்திரம். ஏன் அவன் வாழ்க்கையில காயப்படுத்தினார்கள்? இங்க சொல்லப்பட்டிருக்க 6ஆம் வசனத்துல அவனோடு மொத்தம் இருந்தது 600 பேர். இந்த 600 பேரும் மனக்லேசமானதினால் அவனை கல்லறியன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்துட்டாங்க, தாவீது தனியா இருக்கிறான். தாவீது தனியா இருக்கிறான். 4ஆவதாக ஏன் காயப்படுத்துகிறார்கள்னா தனிமைப்படுத்துவதற்காக. தாவீதை எல்லாரும் இந்த இடத்துல ஓரம் கட்டிட்டாங்கப்பா. இவன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இவனோட கூட இருந்து நன்மை பெற்ற எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்துட்டாங்க. தாவீது தனி மனுஷனா நிற்கிறான். தனி மனுஷனா நின்ற போதும் கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷன் என்ன செஞ்சான்? வருத்தப்படலை. தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கைகளை உயர்த்தி இந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. உங்க வாழ்க்கையில சில இடங்கள்ல நீங்க தனி மனுஷனா தான் போராட்டங்களை கடக்க வேண்டி இருக்கும். ஆனா கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்தி கொள்ள கர்த்தர் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக்கி தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். தங்களுடைய நலன், அவங்க செல்ஃப் இமேஜ், அவர்களுக்குன்னு இருந்த குடும்பம், அவங்க எதிர்காலம், அவர்கள் நம்பிக்கை பாதிக்கப்பட்ட போது இவனை தனிமைப்படுத்தி விட்டார்கள். இவனை காயப்படுத்தினது எதற்காக? ஏன் கல்லறியன்னு நினைக்காங்க? இவனை தனிமைப்படுத்திடணும், இவனை விட்டு விலகணும். இவன் கூட இருந்தனால தான் இவ்வளவு பிரச்சனை. தாவீதோடு இருந்தனால தான்ப்பா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஆனா அவங்களுக்கு தெரியல, தாவீதோடு கூட இருக்கிற ஆண்டவர் சகலவற்றையும் திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவர். இன்னைக்கு அநேக நேரங்களில் கர்த்தருடைய வல்லமையை, அவருடைய ஸ்தோத்திரம் அதிகாரத்தை, அவருடைய மேன்மையை நம்ம உணராம இருக்கிறோம். எல்லாவற்றையும் திருப்பி தருகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். ஒரு வசனம் இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
1 சாமுவேல் 30:8 கடைசி பகுதி. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆண்டவர் பேசின வார்த்தை. இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்கள் தீர்க்க தரிசனமாய் தருகிறார். குறித்து கொள்ளுங்கள், சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். எதை இழந்தீங்களோ, எதை உங்க வாழ்க்கையில தவற விட்டீங்களோ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசித்த ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 600 பேர் இவனை தனிமைப்படுத்தின ஆட்களை இவன் தனிமைப்படுத்தல, அவங்கள கூட்டிட்டு மறுபடி போறான். ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசினார். உடன் போன போது பேசோர் ஆற்றண்டையில அது கிட்ட வரும்போதே 200 பேர் கலந்து போயிட்டான். அந்த ஆற்று கிட்ட வந்து நிற்கும் போது அடுத்து ஒரு 200 போயிருச்சு. இப்போ ஒரு 200 பேர் தான் அந்த ஆற்றை கடந்து போறாங்க. அவர்களை கொண்டு போய் யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிறதுக்கு. ஆமே, அந்த சிச்சுவேஷன்ல கரெக்டா கர்த்தர் ஒரு எகிப்தியனை, அமலேக்கியன்ட்டு அடிமையா இருந்த ஒரு மனுஷனை இவன் கண்களுக்கு கர்த்தர் பிரத்யட்சமா காண்பித்து அவனுக்கு இவன் தேவையான உதவியை செஞ்சு அவன் மூலமா அந்த ஸ்தோத்திரம் நேரடியா அமலேக்கியருடைய இடத்திற்கு போய் அவர்களை முறியடித்து சகலவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களை தனிமைப்படுத்த நினைச்சா ஆமென், ஸ்தோத்திரம், அவங்க தனியா அனுப்பாங்க, உங்களை தனிமைப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தாவீது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து இவனை யார் யார் தனிமைப்படுத்தினாங்களோ எல்லாருக்கும் பங்குகளை கொடுக்கிறான். அங்க இல்லாதவங்க வராதவங்களுக்கும் பங்குகளை கொடுத்தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதம். ஏன் நம்மை உலகம் காயப்படுத்துகிறது? உங்களை எப்படியாவது தனிமைப்படுத்திடணும். ஸ்தோத்திரம். தேவ சபை ஐக்கியத்தை விட்டு உங்களை பிரிக்கணும். ஏன்னா தனியா நின்னா ஈஸியா சத்துரு ஜெயிச்சிருவான். ஆனா நாம் சபையோடு நின்றால் சத்துரு நம்மை கண்டு பயப்படுவான். ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிற, உங்க வாழ்க்கையில கடைசி மட்டும் தேவ சபையோட நில்லுங்க. உங்க வாழ்க்கையை பிசாசு ஜெயிக்க முடியாது. தனியா நின்றாதீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். சோர்ந்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு. தனியா நின்னா விடாய்த்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமென். தாவீது மறுபடியும் இந்த 200 பேரை கூட்டிட்டு போய் தான் ஜெயம் எடுத்தா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தனியா போலங்க. தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 10,000 பேரை துரத்துவாங்க. நீங்க சபையோடு ஐக்கியப்பட்டு இணைந்திருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் 10 மடங்கு அதிகமா வேலை செய்யும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவ்வளவு முக்கியம் சபை ஐக்கியம். சபை ஐக்கியம் உங்க வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கிறது. சபை ஐக்கியம் உங்க வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. தாவீதை தனிமைப்படுத்தினால் அவனை ஜெயிக்கிறது ஈஸி. ஆனா தாவீதை கர்த்தர் அப்படி விடல. அந்த 200 பேரை கூட்டிட்டு போய் தான் திரும்ப யுத்தத்துல ஜெயம் எடுக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, முழு சபையும் ஜெயம் எடுக்கும். நீங்க தேவ சபையோட நில்லுங்க. ஒவ்வொருத்தர் தனி வாழ்க்கையிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். எவ்வளவு போராட்ட நெருக்கம் வந்தாலும் சபை ஐக்கியம் இருந்தா நீங்க ஈஸியா ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். உங்களுக்காக ஆமென், உங்களுக்கு தேவையான வார்த்தையை கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். இதோட நீங்க இணைஞ்சிருந்தா, ஐக்கியப்பட்டிருந்தா, உங்க வாழ்க்கையில தனிமை என்பதற்கு இடம் இல்லை. உங்களை தனிமைப்படுத்த நினைக்கிறவங்க தனிமைப்படுவாங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவா. தாவீதை தனிமைப்படுத்த முடியல. எப்படியாவது அவனை காயப்படுத்தி அவனை தனிமைப்படுத்த நினைச்சாங்க. ஸ்தோத்திரம். அநேக காயப்படும் போது தனியா இருப்பாங்க, யார்த்தையும் பேசவே மாட்டாங்க. லோன்லினஸ், தனிமை. நிறைய பேர் வாழ்க்கையில அவங்களுக்கு ஆவிக்குரிய நண்பர்களும் இருக்க மாட்டாங்க, உலக பிரகாரமான நண்பர்களும் இல்லை. ஆவிக்குரிய நண்பர்கள் நமக்கு கட்டாயம் இருக்கணும். உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு உண்மையான ஆவிக்குரிய ஒரு நபரை கண்டுபிடிங்கள். ஒருத்தருமே இல்லைன்னா பிரச்சனை தான். ஸ்தோத்திரம். ஏன் நிறைய பேர் தனியா இருப்பாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க? காரணம், வாழ்க்கையில நிறைய பேர் அவங்கள காயப்படுத்தி இருப்பாங்க. நிறைய பேர் காயப்படுத்தி இருப்பாங்க, யாரோடையும் சேர மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட உணர்வில் இருந்தா இந்த காலை நேரத்தில் உங்க காயங்களை ஆற்றுவதற்கு தான் சத்திரமாகிய சபையில கர்த்தர் உங்களை வந்து சேர்த்திருக்கிறார்.
இந்த வார்த்தைகள் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் தான். உங்கள் காயங்களை ஆற்றும். காயப்பட்ட மனுஷன் காயம் ஆற்றப்படலைன்னா நிறைய பேரை காயப்படுத்திடுவாங்க. உங்கள் காயங்கள் ஆற்றப்பட்டா நீங்கள் நிறைய பேர் காயங்களை ஆற்றுகிற நபராக மாறுவீங்க. காலை நேரத்தில் இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுதுறேன்.